கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தாவேக தலைவர் விஜயிடம் ஏற்கனவே 2 நாட்கள் சிபிஐ விசாரணை நடத்தியது. இந்த நிலையில் தாவேக தலைவர் விஜய்க்கு மீண்டும் விசாரணைக்காக ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விஜய் நாளை ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகுமாறு தாவேக தலைவர் விஜய்க்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. வணக்கம் காயத்ரி, முழு விவரங்களை பகிரலாம். வணக்கம் ரூபி. கரூர் சம்பவம் தொடர்பாக தாவேக தலைவர் நாளை ஆஜராவதற்கு சிபிஐ சார்பில் சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த தாவேக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் உயிரிழந்தனர். கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி இந்த சம்பவமானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வந்திருந்தது. குறிப்பாக கரூரில் முகாமிட்ட சிபிஐ அதிகாரிகள் அங்குள்ள மாவட்ட தாவேக நிர்வாகிகள், அதே போன்று மாவட்ட அதிகாரிகள், காவல்துறையினர் உள்ளிட்ட பலரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அது மட்டுமின்றி சம்பவத்தின் பொழுது அங்கிருந்த கடை உரிமையாளர்கள் உள்ளிட்ட பலரிடம் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து டெல்லி சென்ற சிபிஐ அதிகாரிகள் அங்கும் தாவேக நிர்வாகிகள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட பலரை அழைத்து விசாரணை மேற்கொண்டிருந்தனர். குறிப்பாக தாவேகாவை சேர்ந்த பொதுச் செயலாளர் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சி.டி. நிர்மல்குமார், அதே போன்று மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் இந்த விசாரணையானது டெல்லியில் நடத்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தாவேக தலைவரான விஜய்க்கும் சிபிஐ சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக கடந்த ஜனவரி 12ஆம் தேதி முதல் முறையாக சிபிஐ அலுவலகத்தில் டெல்லியில் விஜய் ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தினை அளித்திருந்தார். அன்றைய தினம் விஜயிடம் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. அதனைத் தொடர்ந்து மீண்டும் 2வது முறை அவருக்கு சம்மன் அனுப்ப முற்பட்ட பொழுது பொங்கல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை காரணம் காட்டி 19ஆம் தேதி ஆகும்படி விஜய் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. அதன் பின்பாக 19ஆம் தேதி மீண்டும் அவர் ஆஜராவதற்கு சம்மன் அனுப்பப்பட்டு அன்றைய தினமும் அவரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 3வது முறையாக விஜய்க்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. முதல் முறை பல்வேறு 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. அதே போன்று 2ஆம் நாள் சம்மன் பொழுதும், அதாவது ஜனவரி 19ஆம் தேதி 2ஆம் முறை அவர் ஆஜராகும் பொழுதும் அவரிடம் பல்வேறு கேள்விகளானது கேட்கப்பட்டது. குறிப்பாக அந்த கரூரில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக அவரிடம் கேள்விகளானது கேட்கப்பட்டது. குறிப்பாக ஏற்கனவே பல்வேறு தரப்பினர் அளித்திருந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் விஜயிடம் எழுத்துப்பூர்வமாகவும் வாய்மொழியாகவும் இந்த சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டதாக அன்றைய தினம் தகவல்களானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விசாரணையின் போது சுமார் 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கூட்ட நெரிசலுக்கிடையே உங்களுடைய பரப்புரை வாகனம் முன்னேறி வரும் காட்சிகள் உள்ளன, பிரபல நடிகரும் அரசியல் கட்சி தலைவரான உங்களுக்கு எவ்வளவு கூட்டம் வரும் என தெரியாதா என்ற போன்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. அதே போன்று கரூரில் நீங்கள் குடிநீர் பாட்டில்களை தூக்கி வீசும் பொழுது கூட்ட நெரிசல்களை கவனிக்கவில்லையா என்று விஜயிடம் கேள்விகள் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நெரிசலை தடுக்க வாகனத்தை நிறுத்தி இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து பரப்புரை செய்துள்ளீர்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தின் பொழுது குறித்த நேரத்தை தவிர்த்து காலதாமதமாக வந்ததற்கு காரணம் என உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் ஏற்கனவே கேட்டிருக்கின்றனர். அதன் தொடர்பாக விஜய் அளித்த வாக்குமூலத்தையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் 3வது முறையாக விஜய் நாளை ஆஜராவதற்கு சிபிஐ தரப்பிலிருந்து சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் நாளைய தினம் தாவேகா, அதாவது குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் தாவேகா சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்கள் ஏற்கனவே பெறப்பட்டிருக்கின்றன. அவர்களுடன் விஜய் நேர்காணல் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டு அதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாளை விஜய் ஆஜராவதற்கு சம்மன் அனுப்பியுள்ள காரணத்தினால் 10 நாட்கள் கழித்து ஆகும்படி ஆவதற்கு கால அவகாசம் கோரி விஜய் தரப்பிலிருந்து கோரப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே நாளைய தினம் தாவேகா நேர்காணல் இருப்பதன் காரணமாக விஜய் நாளை ஆஜராவாரா என்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ரூபி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.